திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு, அதாவது நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்ல பேசி நன்றாக பேசி நல்ல அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். ஆணையிட்டு சொல்லுகிறேன், வறுமை ஒழியும், செழுமை ஓங்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 1ஆம் திருமுறையிலிருந்து திருப்புகலி என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். நேற்றும் நாம் திருப்புகலியிலே 4வது பாடல் பெருமானிடத்திலே 4வது பாடலை விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். வெள்ளமது சடை மேல் கரந்த பிறவார் புறங்கள் 3 கொள்ளேறி எரிமடுத்த குறைவின்றி உரை கோயில் அள்ளல் விளைகழனி அழகார் விரை தாமரை மேல் அன்னம் புள்ளினம் வை எழும் புகழி பதிதானே. வெள்ளம் என்பது பெருகி வருகிற வெள்ளம், அது எது? கங்கை. அப்படி பெருகி வந்த கங்கை வெள்ளத்தை சடை மேலே கறந்தவன் மறைத்தவன். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, பகைவர்களாகிய அசுரர்கள், திரிபுராந்தர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த திரிபுராந்த அசுரர்களுடைய புறங்கள் 3ஐயும் எரித்தவன். அப்படிப்பட்ட சிவபெருமன் விரும்பி தங்கியிருக்கிற, எப்படி நிறைவோடு தங்கியிருக்கிற, எப்படி குறைவில்லா நிறைவோடு தங்கியிருக்கார். குறைவு இல்லாத நிறைவோடு உரையக்கூடிய கோயில். தாமரை மலர்கள் மேல் அந்த சேறு நிறைந்த வயல்கள். சேருங்கிறது அள்ளல் என்ற ஒரு சொல்லை போட்டிருக்காரு பாருங்க, 3வது அடியில் அள்ளல் விளைன்னு. இந்த சேறு நிறைந்த வயல்களிலே முளைத்த அழகிய மனங்கமழும் தாமரை மலர்கள், மனங்கமழக்கூடிய தாமரை மலர்கள், அழகான மலர்கள். அந்த தாமரை மலர்கள் மேலே அன்னப்பறவைகள் தங்கியிருக்கிறதா. அன்னப்பறவை மட்டுமல்ல, பிற பறவைகளும் தங்கியிருக்கின்றன என்பதற்காக தான் அல்லது தாமரை அன்னம்னு சொல்லிட்டு புள்ளினம்னு ஒரு சொல்லப்படுறார். புள்ளினம் பறவை இனம்னு பேர். கங்கையை அந்த பிற பறவைகளும் தங்கி செல்லக்கூடிய புகழிப்பதியாகும். கங்கையை சடையிலே கறந்தவன், திரிபுரம் எரித்தவன், உரை கோயில், அது குறைவில்லா நிறைவோடு தங்கியிருக்கிற கோயில். அள்ளல் சேரு தாமரை மேல் அன்னம் தங்கின பறவை கூட்டங்கள் தங்கி எழுகின்றன. அப்படிப்பட்ட புகழி திருப்புகலி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். வெள்ளமது சடை மேல் கரந்தான் விரவார் புறங்கள் 3 கொள்ள எரிமடுத்த குறைவின்றி உரை கோயில் அள்ளல் விளைகழனி அழகார் விரை தாமரை மேல் அன்னம்
உள்ளினம் வையழும் புகழி பரிதானே. உள்ளினம் வையழும் புகழி பரிதானே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புகழி செல்வோம். அங்குள்ள பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அனைவரையும் வாழ்விப்போம். பெருமானை போற்றி புகழ்ந்து அவனுடைய புகழுரைகளை எல்லாம் அவன் கேட்டு அவனும் மகிழுமாறு செய்து அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. இந்த காணொளியை காணுகின்ற அன்பர்கள் அடியார்கள் அத்தனை பேரும் தாங்கள் கேட்டு மகிழ்ந்ததைப் போல யாம் பெற்ற இன்பம் பெறுவதைப் போல இன்பம் பெருக இந்த வையகமெல்லாம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அடியார்கள், அன்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் இவர்களெல்லாம் கூறி திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து கேட்டு மகிழுமாறு செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.